ஐயா கருணாநிதி அவர்களே, என் மண்டபத்த இடிச்சாதான் உங்கனால மேம்பாலம் கட்ட முடியுமா? வேற ஐடியா நான் சொல்றேன். அத கேளுங்க. என்னோட மண்டபத்த இடிக்காதீங்க. அது எங்க அப்பா, அம்மா ஆசையா அவங்க ஞாபகார்த்தமா நான் கட்டுனது. அத போய் இப்படி இடிக்கணும்னு சொல்றீங்களே! அப்படின்னு விஜயகாந்த் எவ்வளோ கெஞ்சியும் அந்த மண்டபத்த இடிச்சுடுறாங்க. அப்போ விஜயகாந்த் ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அந்த மண்டபம் இடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருது. சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது, விஜயகாந்த் இருக்காரு பாத்தீங்களா? இப்போ நம்மலாம் ஒரு கோயிலுக்கு போறோம். அங்க அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் போட்டா அந்த இடத்துல கூட்டம் வரும். மக்கள் கூட்டம் நெறைய அண்டும். ஓகேங்களா? ஆனா விஜயகாந்த் அன்னைக்கு போட்ட சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்து 3 வாரம் ஆகுது. தேமுதிக ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா? அவர் உடம்ப அங்க தான் புதைச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் அவரோட ம அவர் எங்க புதைக்கப்பட்டாரோ, அங்க கூட்டம் அவ்வளவு அண்டிட்டு இருக்கு. இப்போ கருணாநிதி இறந்தாரு, காமராஜர் இறந்தாரு, அறிஞர் அண்ணா இறந்தாரு, எம்ஜிஆர் இறந்தாரு, ஜெயலலிதா இறந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் இறந்தபோது ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் இவ்வளவு கூட்டம் வருமான்னு தெரியல. ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த்